இப்போ வெளியில் நடக்கிற சண்டையை தயவு செஞ்சு ஒரு குடும்ப சண்டையாக பார்க்காதீங்க. இது ஈகோ பிரச்சனை இல்லை, இது கோபம் இல்லை, இது நான் பெற்றெடுத்த ஒரு இயக்கத்தோட ஆன்மாவை காப்பாற்றுற போர். கடந்த சில வாரங்களாக அன்புமணி கும்பலில் இருக்கிற சிலர் என்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஐயாவுக்கு வயசாகிடுது, புத்தி பேதலிச்சுடுத்து, சுயநினைவு இல்லாமல் பேசுகிறாருன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், பழி சுமத்தட்டும். அதை தாங்கிக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இருக்குது. ஆனால் என் உழைப்பில் உருவான இந்த கட்சியை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை. இது எனக்கு பரம்பரையாக வந்த சொத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷமாக என் ரத்தத்தை வேர்வையை சிந்தி நான் கட்டின மக்கள் கோட்டை இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன். வெறும் பதவிக்காகவா? இல்லை, என் மக்களுக்காக. ஆனால் இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது. உண்மைதான், நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன். அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை. நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா? ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன். சட்டப்படியும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது. அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி நிற்கும்? அதுபோல் தான் சொல்கிறேன். டிசம்பர் 29 சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா, அது உண்மையான